இந்த வருஷம் எங்க தோட்டத்துல அமோக அறுவடை கொடுத்த காய் என்னன்னு பாத்தீங்கன்னா, தோ இந்த சொரக்காய் தாங்க. இது வந்து கருஞ்சொரக்காய். நம்ம ஊர் நாட்டு வெரைட்டின்னு சொல்லுவாங்க. நீச்சல் அடிக்கிறதுல ஒரு சொரக்குடவை யூஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா? அதே வெரைட்டி தான். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா, ஒரு 5, 6 சொரச்செடி வச்சிருந்தேங்க. ஹோல் சீசனுக்கே ஒரே ஒரு சொரக்காய் தாங்க காய்ச்சது. இந்த வருஷம் பாருங்களேன், போதும் போதுங்கிற அளவுக்கு ஏகப்பட்ட காய் காய்ச்சி தள்ளிடுச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொடுத்தது போக, வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு 2லேருந்து 3 சொரக்காய் காய்க்குங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா, 7 டேஸ் 7 சொரக்காய் ரெசிபின்னு விதவிதமா அசத்தி தள்ளியாச்சுங்க. கடையில வாங்குற சொரக்காய்லாம் பார்த்தீங்கன்னா, தோல் வந்து ரொம்ப ஹார்டா தான் இருக்கும். வேகவே வேகாது. இது தோட்டத்துலேருந்து ஃப்ரெஷ்ஷா பறிச்சு சமைக்கிறோங்களா, ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்ட்டா, டேஸ்ட்டுமே அவ்வளோ சூப்பரா தாங்க இருந்தது. நான் வந்து சொரச்செடி ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ்லாம் ஃபாலோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டா லாங் வீடியோல போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா பாருங்க.